திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல த்ரிஷாவை நிப்பாட்டினா அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்றாங்க. எப்படி அவரை பத்தி கரண்ட் நியூஸ கரெக்டா சொல்றீங்க? நெட்ல பார்த்தோம் சாமி. ஏது இந்த குருவி பிடிப்பாங்க அந்த நெட்டா? இன்டர்நெட்ல. த்ரிஷாவல்ல த்ரிஷாவோட நாயை நிப்பாட்டினா கூட அவங்க ஜெயிப்பாங்க. ஏமா சிரிக்கிறீங்க? இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க. என்ன காரணம்னா ஓட்டு போடுறது மக்கள் கிடையாது, ஏவிஎம் மிஷின் தானே. பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்ப யார் வேணா ஜெயிக்கலாம்ல. நல்ல பிலாசபி பேசுறீங்க. இதே காரைக்குடி தொகுதியில அந்த பிரபு அண்ணால ஒரு கொலகார பையன் நம்மள புகழ்றான் போல இருக்கு. கொலகாரனுக்கு மக்கள் வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னு கேட்கும் போதே ஒரு அசிங்கமாவும் கேவலமாவும் இருக்கு. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. நான் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு ஒரு மேடைக்கு மேடை சொல்றாரு. உச்சத்தை விட்டுட்டு வந்தவருக்கு த்ரிஷான்ற எச்சத்தை விட்டுட்டு வரணும்னு தெரியலையா? இது என்னோட கேள்வி. நீ கேட்டது கரெக்டான கேள்வி. அருமையான ஒரு முதலமைச்சரை கடவுள் நம்மளுக்காக உட்கார வச்சிருக்கிறாரு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இப்ப ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இது பண்ணல அது பண்ணல, என்னத்த குறைய கண்டாலுங்க நான் கேக்குறேன். நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. ஒரு 9 வயசு பொண்ணு 5வது படிக்கிற ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ள வச்சு ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சென்சேஷனலான நியூஸ். கொலை பண்ணி தூக்கி போட்டு போயிருக்காங்க கோயம்புத்தூர், சூலூர், கண்ணம்பாளையம் பகுதியில ஒரு குளத்துக்கரையில. இது வரைக்கும் இது சம்பந்தமான அக்யூஸ்ட புடிச்சிட்டாங்களா இல்லையா, இல்ல என்ன பண்ண போறாங்கிறது எந்த விதமான ஸ்டேட்மெண்ட் இல்ல. முதலமைச்சர் விஜய் எங்க? முதலமைச்சர் விஜய் எங்க? ஒரு தூக்கி காட்டுங்க ப்ரோ, தூக்கி காட்டுங்க. மக்கள் இவ்வளவு பெரிய போராட்டம் பாத்தீங்கன்னா இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, மக்கள் இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ரூலிங் கவர்மெண்டா இருக்க எம்எல்ஏ இது வரைக்கும் வரல. நம்ம மாவட்டத்துக்கு இது வரைக்கும் 2 அமைச்சர் இருக்காங்க, அவங்க வரல. ரீல் போட்ட டிவி கூட எம்எல்ஏ எல்லாம் எங்க? நம்மள சுத்தி நிக்கிறானுங்களே, இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒண்ணு பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. திமுக ஆட்சியில் நடந்தப்ப நான் வந்தா பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்ன விஜய் எங்க போனார்? அவரு தூங்கிட்டு இருக்காரா? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. படிக்கிற ஒரு பொண்ணு டாய்லெட் வசதி சரியா இல்லாம ஒரு அவசரத்துக்கு காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்ன ஆச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? நேத்து குழந்தை காணாம போயிருக்கு. இதுவே ஒரு முதலமைச்சர் வீட்டுல உள்ள ஒரு பொண்ணு காணாம போயிருந்தா இவ்வளவு சுலோகம் தேடி இருப்பீங்களா? நீங்க இன்னொரு ஒரு 500 போலீஸ் அறைக்கு தேடி இருக்க மாட்டீங்க. பதில் சொல்லுங்க சிஎம் சார். கடந்த ஆட்சியில அங்கொன்னும் இங்கொன்னுமா நடந்த கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமைகளை ஸ்டாலின் மேல பழிய சுமத்தி மிகைப்படுத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே, இப்ப சட்டம் ஒழுங்கு சரியாயிடுச்சா சார்? நீங்க ஆட்சிக்கு வந்த இந்த 10-15 நாள்லயே நடந்த பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள் எத்தனை? சமீபத்துல கூட திருச்சியில ஒரு பையன் அந்த பார்க்ல வச்சு அந்த பொண்ணை துப்பாட்டாவால கழுத்தை நெரிச்சு அவ ஏறக்குறைய மயக்கமா இருக்கிற அந்த நேரத்துல கல் எடுத்து அவ தலையில அடி நடிக்கிறான். அப்ப உங்களுடைய அந்த சிங்கப்படை, அந்த அதிரடிப்படை எங்க சார் போச்சு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. இப்படி கேட்கறது நியாயம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா நீங்க கேட்டீங்களே சார், நியாயமா சார்? நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு, பார்த்து பேசியா? நான் ஒரு நாட்டாம, அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். ஊழலை ஒழிக்க வந்த தூய சக்தின்னு சொல்லிட்டு அதிமுகவை உடைச்சு 25 எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசினது எந்த வகையில சார் நியாயம்? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஊழலுக்கு பேர் போன செங்கோட்டையனை உங்க கூட வச்சுக்கிட்டு, அதுவும் பினான்ஸ் மினிஸ்டரா உங்க கூட வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றது நிச்சயமா காமெடி தான். என்ன ஒண்ணு, என்ன மாப்ள அடிச்சாங்களா? ஓ, அடிச்சேப்டாங்களா? நான் இங்க ஈரோடு ஜிஹெச் வந்திருக்கிறேன். அதாவது ஆதார் கார்டுல அட்ரஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கோசரம் இங்க வந்தேன். இவங்க ஒரு ஆளுக்கு 300 ரூபாவாமா சேஞ்ச் பண்ணி டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபா கொடுக்கணுமாமா. அப்ப 3 பேத்துக்கு மாத்ததுக்கு 900 ரூபா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வரோம். இங்கேயே நீங்க உங்க திருட்டுத்தனத்தை
கேவலமா இப்படி காமிக்கிறீங்களே, நிஜமா நல்லா இருக்குதா? அங்க முன்னாடி ஒரு ஆளை உட்கார வச்சிருக்காங்க. அந்த ஆளை அப்படியே வாய் கூசாம கேக்குறான், கண்ணு ஒரு ஆளுக்கு 300 ரூபா வேணா உனக்கு நான் பண்ணி கொடுக்குறேன், அவங்க 2 பேர்த்தையும் வந்து அப்புறமேல் வந்து வர சொல்லி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ இது ஒரு யோசிக்கிறதே இல்ல. ஒரு கவர்மெண்ட் வேலை ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம், இந்த மாதிரி யோசிக்காமலே அந்த ஆளு கேக்குறான். நான் செஞ்ச இந்த உதவிக்கு ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில நல்ல பாப்புலாரிட்டி வரும்ல. மாட்டிக்கிட்டா பேப்பர்ல கூட வரும். மாட்டிக்கிறதா? வாட் யூ மீன்? அதாவது பத்திரிகாரங்கிட்ட இந்த மேட்டர் மாட்டிச்சுன்னா பேப்பர்ல கூட வரும். அப்படி சொன்னியா? நான் 3 பேர்த்துக்கு எவ்வளவு? டாக்டர் ஃபீஸ் 300 ரூபாமா. டாக்டர் ஃபீஸ் 300 ரூபாங்களா? ஒரு கை எழுத்துக்குங்களா? ஒரு அரை மணி நேரம் தான் டாக்டர் இருப்பாரு. நீ 4 நம்பர் கம்மி பண்ணி கேட்டு பாக்கமா. 3 பேரே நேர்ல வரணுமா? போய் நம்ம டாக்டர் பேர் கொடுப்பேன். 3 பேருக்கு 900 ரூபாய் ஆகுங்களா? டாக்டருக்கே தான் கணக்குலாம் இல்ல. நக்கல்யா அவனுக்கு. என் மக்களே, என்ன மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா சாராயத்தை வர வைப்பேன். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. பாலா சரக்கா? இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस. தங்கைகளின் திருமணத்திற்காக 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். அவங்க அப்பா ஓட்டு காசியா கேட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே. அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இது வெறும் குறைக்கும் நாய், பார்க்கிங் டாக். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். லூஸ் மாதிரி பேசாதடா, மைக் யார்ட்டே குடுறா. நேத்து நைட் 12 மணிக்கு போச்சு, விடிய காலையில 7 மணி வரைக்கும் கரண்ட் வரல. மக்களோட சத்தம் கேக்குதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் வரலன்னு சொன்னாங்க, அதான் ஆய்வு பண்ண வந்திருக்கோம். இப்போ கரண்ட் ஒயரை வாயில கடிச்சு பார்த்து கரண்ட் எல்லாம் சரியா வருதான்னு பாப்போம். காலையில விடிய காலையில் நான் 5 மணிக்கு இபிஎஸ் வந்து பார்க்கலான்னு வந்து பார்த்தா, ஸோ இபிஎஸ் பூட்டப்பட்டிருக்கு. ஆனால் உள்ள லைட்டு ஃபேனு எல்லாம் எரிஞ்சு கொண்டு தான் இருக்கு. ஒரு ஆபீசர் கூட இல்லை. This is a new beginning, a new era. தூக்கமில்லை, 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 தூக்கமில்லை. கச்சிலம் குழந்தைக்கு தூக்கமில்லை, கச்சிலம் குழந்தைக்கு தூக்கமில்லை. சத்தமா டேய் டேய், தலைகீழா நடக்காத, விழுந்துட போற. போறாம சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும், செஞ்சு காட்டுறேன். சேலம் சிவகுமார் 100 கொடுத்தா 200, 500 கொடுத்தா 1000ன்னு பல ஆயிரம் பேரை ஏமாத்தி கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் சொத்து சேர்த்த சேலம் சிவகுமார் இப்போ உங்களோட கட்சியில இருக்காரு. என்னடா விஷயம் தெரியுமாடா? என்னது? இன்ஸ்டார் இந்தியாவில் பாதிக்கப்பட்டு நடுத்தெருவில் நின்று பிச்சை எடுப்போம் பேசுறாங்க. எவ்வளவு போட்டீங்க? எவ்வளவு பாதி? 10 லட்சம் போட்டுருக்கோம். 7 லட்சம். 2 லட்சம் ரூபாய் போட்டேன். 19 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன். 10 லட்சம் ரூபாய் போட்டுருவாங்க. ஒரு 2.5 லட்சம் ரூபாய். 6 லட்சம் ரூபாய் போட்டு 22 லட்சம் ரூபாய் போட்டிருந்தேன். அநியாயம், இது அக்கிரமம், இது ஆண்டவனுக்கே அடுக்காது. நிறைய பேர் மன உளைச்சலையே எனக்கு தெரிஞ்சு 100 பேர் இறந்துருக்காங்க. 10 லட்சம் கட்டி இருக்கிறேன். பணம் கட்டி அந்த இடையில 2 வருஷத்துல இந்த பணம் வரலன்னு ஒரு எஸ்கேப் ஆயிட்டான்னு தெரிஞ்சோன்னா அந்த மன உளைச்சல்லே எங்க மனைவி இறந்துட்டாங்க. எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதா? அந்த ஜட்ஜியுமே சொல்றாங்க, எங்களுக்கு சிவகுமார் தான் பணம் தரான் சம்பளம். இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? என்ன தொட்டீங்கன்னா நீங்க எல்லாம் உள்ள போயிருவீங்க. அப்படியே மிரட்டணும். இங்க தேடப்படுற குற்றவாளி சென்னைக்கு போனதும் பொன்னாட போர்த்தி சால்வி அனுப்பிச்சு வரவேற்கிற விருந்தாளியா மாறிட்டாரு சிவகுமார். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? பக்கத்துல இருக்கிற காவல்துறை அதிகாரி ஒருத்தர் நிக்கிறாரு. அதனால செங்கோட்டையனுக்கு இவரை முன்னாடியே தெரியுங்கிறனா சிவகுமார. இப்போ அவர் தெரியலன்னு சொல்றது அதை நம்ப முடியாத மாதிரி இருக்கு. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. இது ஒரு மாற்றமா? எங்களுக்கு ஏமாற்றம் தான். எங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்ப பதட்டம் அதிகமா இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா எங்க வாழ்க்கை என்னதான் வருது? இப்ப இந்த தீய சக்தியை சேர்த்துக்கிட்டு அந்த தூய சக்தி மனசாட்சி இருந்தா கொஞ்சமாவது இருக்கு, ஏதாவது நடவடிக்கை எடுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அருமையான ஒரு முதலமைச்சரை கடவுள் நம்மளுக்காக உட்கார வச்சிருக்கிறார். இப்ப 1 வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இது பண்ணல அது பண்ணல, என்னத்த குறைய கண்டாலுங்க? நான் கேக்குறேன், நீங்க எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. Facebookல எல்லாம் பாக்கும்போது என் கமெண்ட் தான் ஃபர்ஸ்டா இருக்கு. செமையா கமெண்ட் ஃபர்ஸ்ட் அடிக்கிறதே நான் தான். என்ன பண்றது, வளர்ப்பு சரியில்லை. இது கிடைக்கல அது கிடைக்கல, இந்த சலுகையை மட்டும் பார்த்து வரவங்க எல்லாம் வேஸ்ட். அப்படி இருக்கும்போது அவர் இப்ப மட்டும் இல்ல, இனிமேலும் வருங்காலங்கள்லாம் அவர் செமையா பண்ணுவாரு, செமையா பண்ணுவாரு. என்ன போக்கு போக்கு
எதிர்கட்சியார் என்ன நினைப்பான்? த்ரிஷாவோட ஜல்சா பண்ணாரு. இது நியாயமா? இப்ப என்னங்கறதுக்கு ஒண்ணேங்கற வீட்ல தனியா இருக்காரு ஜஸ்ட் ஆட் ஒன் மோர் பர்சன் இன் தட் ஹவுஸ். பனையூர்ல 2 பேர் இருந்திருக்காங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இட் வாஸ் ஹிம் அண்ட் த்ரிஷா ப்ராப்பரா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க திருந்தவே மாட்டீங்களாடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.